கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 100% வாக்குப்பதிவினை உறுதி செய்யும் நோக்கில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகமும் ஓசூர் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் இணைந்து பிரம்மாண்டமான வாக்கத்தான் நிகழ்ச்சியினை நடத்தியது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படுகின்ற ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு மையத்தின் செயல்பாடுகளை தேர்தல் பார்வையாளர் ராகுல் சிங்கானியா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர் 6 சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் அரசியல் அமைப்பினர் விளம்பரம் மேற்கொள்ளும் போது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்றிட வேண்டும். செய்தித்தாள்கள் மற்றும் ரேடியோக்களில் விளம்பரம் மேற்கொள்ளும் போது ஊடக சான்றளிப்பு மையத்தின் சான்றிதழனை கட்டாயம் பெற வேண்டும். அரசியல் கட்சியினர் விண்ணப்பம் வழங்கிடும் போதும் நேர்மையாகவும் அனைவருக்கும் பாரபட்சமின்றி வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2093 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தலில் ஈடுபடும் 10,048 நுண் பார்வையாளர்களுக்கு 3 கட்டமாக ஒரு நாள் பயிற்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த பயிற்சியினை 6 சட்டமன்ற தொகுதிக்கான பொது பார்வையாளர்கள் அனில்குமார் சிங், சௌரவ் பாபு சிங்கால், பன்வே ராகுல் துக்காராம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் உரையாற்றிய அனில்குமார் சிங், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் பணியாற்றும் நுண் பார்வையாளர்கள் தேர்தல் நாளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள், வாக்குச்சாவடி அலுவலர்களை கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முறையாக கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் செய்தியாளரிடம் பேசுகையில் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2093 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் தனியாக வாக்களிப்பதற்கு ஏதுவாக தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியாளர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற காவலர்களுக்கு தனித்தனியாக பல்வேறு கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வாக்காளரியல் குறித்த ஒரு நாள் பயிற்சி நடைபெற்றது. இதில் லோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர் நீதிபதி ராம்ராஜ் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 காட்டு யானைகள் அந்த பகுதிகளில் உள்ள பதிமடுகு கிராமத்திற்குள் நுழைந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வேப்பனப்பள்ளி வனசரக அலுவலர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிராமத்திற்குள் நுழைந்த 3 காட்டு யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டினர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். ஆட்டோக்கள், பேருந்துகளில் விழிப்புணர்வு நோட்டீஸ்களை ஒட்டுவது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்குவது மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலில் ஈடுபடுகின்ற பணியாளர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரபட்சமின்றி நேர்மையாக அனைவரும் பணியாற்றிட வேண்டும். எந்தவொரு நிர்பந்தத்துக்கும் அடிபணியாமல் நேர்மையாக மனசாட்சியுடன் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கர்நாடகா, ஆந்திரா மாநில எல்லைகளில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.